அந்த பகல் ரோமியோவுக்கு தெரியாது. அவங்க 2 பேரும் ஒருத்தர ஒருத்தர் நேர்ல பாத்துக்க போற கடைசி நாள் அதுதான்னு. ரோமியோ அந்த ஜன்னல் வழியா மெதுவா கீழ இறங்கி போகும்போது ஜூலியட் மேல இருந்து அவன பார்த்து விம்மி விம்மி அழறா. அப்போ அவளையும் அறியாம ஒரு அபசகுனமான வார்த்தைய சொல்றா. கடவுளே, என் மனசுக்கு ஏதோ கெட்டது நடக்க போற மாதிரி தோணுது. நீ கீழ நிக்கிறத பார்த்தா ஏதோ ஒரு சவப்பெட்டிக்கு அடையில செத்து கிடக்கிற பிணம் மாதிரியே எனக்கு தெரியறியே. அந்த வார்த்தைகள் அப்படியே காத்துல கரைய, அந்த பனிமூட்டத்துல ரோமியோ மெல்ல மெல்ல மறைஞ்சு போறான். அன்னைக்கு காலையிலேயே அவன் வெரோனா நகரத்தை விட்டுட்டு மாண்டுவா ஊருக்கு போயிடுறான். இங்க ரோமியோ நாடு கடத்தப்பட்ட செய்தியை கேட்டு அவன் குடும்பமான மாண்டேக் ஃபேமிலி அப்படியே நிலைகுலைஞ்சு போயிட்டாங்க. குறிப்பா ரோமியோவோட அம்மா அந்த பிரிவ தாங்க முடியாம அடுத்த சில நாட்கள்லயே துக்கம் தாழாம இறந்து போயிடுறாங்க. அந்த அளவுக்கு அவங்க குடும்பமே இருள்ல மூழ்கிடுச்சு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜூலியட் இருக்கிற கபியூலெட் வீட்ல நிலைமை இன்னும் மோசம். அவங்க வீட்டு பையன் டைபால்ட் இறந்து கிடக்குறான். அந்த வீடே ரத்தமும் கண்ணீருமா இருக்கு. ஒரு சாவு நடந்த வீட்ல அடுத்து ஒரு நல்ல விஷயம் நடந்தாதான் அந்த பாதிப்பு மாறும்னு பெரியவங்க நினைக்கிறாங்க. அதனாலதான் ஜூலியட்டோட அப்பா டைபால்ட் செத்த சோகத்திலிருந்து குடும்பத்தை மீட்டெடுக்கணும்னா உடனே ஒரு கல்யாணம் நடக்கணும்னு முடிவெடுக்கிறாரு. ஜூலியட்டோட அறைக்கு அவங்க அம்மா லேடி கபியூலெட் வர்றாங்க. வந்து மெதுவா சொல்றாங்க, ஜூலியட், உனக்காக ஒரு சந்தோஷமான செய்திய உன் அப்பா ஏற்பாடு செஞ்சிருக்காரு. வர்ற வியாழக்கிழமை உனக்கும் பாரிஸுக்கும் கல்யாணம் அப்படின்னு. ஜூலியட் இத தாழ முடியாம எவ்வளவோ மறுத்து பேசுறா, அழறா. ஆனா விதி என்னன்னா அவங்க அம்மா அப்பா 2 பேருமே அவளை கைவிட்டுடுறாங்க. ஒழுங்கா கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லனா வீட்டை விட்டு போயிடுன்னு அவங்க அப்பா மிரட்டுறாரு. இந்த இக்கட்டான நிலையில தான் வேற வழியே இல்லாம ஜூலியட் ஃபாதர் லாரன்ஸ தேடி ஓடுறா.